ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச நாட்டு கம்பு வச்சு எப்படி கம்பு சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கம்பு இந்த வெயிலுக்கெல்லாம் கம்பு சாப்பாடு ரொம்ப நல்லதுங்க. பாடிக்கு நல்லா குளிர்ச்சியே தருங்க. இந்த கம்பு எடுத்துங்க நல்லா கழுவிட்டுங்க, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க, அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டுங்க, அப்புறம் மிக்சியில் போட்டுங்க நம்ம நல்லா அடிச்சுக்கணுங்க. நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. மைய அரைச்சி வச்சுக்கிட்டோங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு அந்த தண்ணியை அந்த கம்பு அரைச்சி வச்ச கம்பு கூட ஊற்றி நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் கிளறணுங்க. அது கூட உப்பு சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்திக்கலாங்க. நம்ம அதை சேர்த்திட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் கை விடாமல் கிளறணுங்கன்னா, அதில் கட்டியாயிருங்க இல்லைன்னா, அதனால தான் நம்ம கை விடாமல் கிளறினோம்னா இந்த மாதிரி ஆயிரும் 10 நிமிஷத்தில். அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு கம்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. இது சீக்கிரமான வேலை செஞ்சிடலாங்க. அப்புறம் உருண்டை பிடிச்சி போட்டோங்கன்னா, அப்புறம் 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்போ ஒரு உருண்டையாக எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாங்க. இது உடம்புக்கு நல்லதுங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.